அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சரண்ராஜ். நம்ம சேனல்ல பார்த்தீங்க அப்படின்னா தினமும் வந்து 10 கொஸ்டினா டெஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் 10 கொஸ்டின் தான் டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோ தொடர்ச்சியா பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கொஸ்டின் 1. நன்னூல் என்ற இலக்கண நூலை எழுதியவர்? ஆன்சர் பவணந்தி முனிவர். நன்னூல் என்ற இலக்கண நூலை எழுதியவர் பவணந்தி முனிவர். 7ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் பருவம் 2 பக்கம் 40. நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதியவர் பவணந்தி முனிவர். இந்த கான்செப்டை மறக்காதீங்க. நன்னூல் அதில் தான் ஓரெழுத்து ஒரு மொழி 42 இருக்கு. ஸோ அதை பற்றி குறிப்பிட்ட நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நன்னூல். அது எழுதியவர் பவணந்தி முனிவர். நன்னூல் என்ற இலக்கண நூலை எழுதியவர் பவணந்தி முனிவர். கொஸ்டின் 2. பகுபத உறுப்புகளின் எண்ணிக்கை? ஆன்சர் 6. பகுபத உறுப்புகளின் எண்ணிக்கை 6. அவை பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். பகுபத உறுப்புகள் 6 வகைப்படும். பகுபத உறுப்புகளின் எண்ணிக்கை 6. கொஸ்டின் 3. பகாபதத்தின் வகை? ஆன்சர் 4. பகாபதத்தின் வகை 4. பகாபதம் என்பது ஒரு சொல்ல பிரிக்க முடியாது. அதற்கு எடுத்துக்காட்டு தான் மரம், கழனி, எழுது. இந்த சொல்லலாம் பிரிக்க முடியாது. பகாபதம் 4 வகையா பிரிச்சிருக்காங்க. பெயர், வினை, இடை, உரி என 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. பெயர் பகாபதம் அதற்கு எடுத்துக்காட்டு நிலம், நீர், நெருப்பு, காற்று. வினை பகாபதத்துக்கு நட, வா, படி, வாழ். இடை பகாபதம் மண், கொல், தில், போல். உரி பகாபதம் உரு, தவ, நனி, கழி. பகாபதம் 4 வகைப்படும். அந்த கான்செப்ட். பகாபதத்தை பிரிக்க முடியாது. பகாபதத்தின் வகை 4. கொஸ்டின் 4. வனப்பிள்ளை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? ஆன்சர் வனப்பு கூட்டல் இல்லை. வனப்பிள்ளை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வனப்பு கூட்டல் இல்லை. கொஸ்டின் 5. வார்ப்பு கூட்டல் எனில் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது? ஆன்சர் வார்ப்பெனில். வார்ப்பு கூட்டல் எனில் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது வார்ப்பெனில். கொஸ்டின் 6. ஒரு வேண்டுகோள் என்னும் கவிதையை எழுதியவர்? ஆன்சர் தேனரசன். ஒரு வேண்டுகோள் என்னும் கவிதையை எழுதியவர் தேனரசன். கொஸ்டின் 7. ஏற பரியாகுமே என்னும் தொடரில் பரி என்பதன் பொருள்? ஆன்சர் குதிரை. பரி என்பதன் பொருள் குதிரை. கொஸ்டின் 8. வன்கீரை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? ஆன்சர் வன்மை கூட்டல் கீரை. வன்கீரை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வன்மை கூட்டல் கீரை. கொஸ்டின் 9. கட்டி கூட்டல் அடித்தல் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்? ஆன்சர் கட்டி அடித்தல். கட்டி கூட்டல் அடித்தல் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கட்டி அடித்தல். கொஸ்டின் 10. காளமேக புலவரின் இயற்பெயர்? ஆன்சர் பரதன். காளமேக புலவரின் இயற்பெயர் பரதன். இந்த 10 கொஸ்டின்ல நீங்க எத்தனை கொஸ்டின் சரியா ஆன்சர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கொஸ்டின் 1. நன்றின்பால் உய்ப்பது அறிவு என்று கூறியவர்? ஆன்சர் திருவள்ளுவர். நன்றின்பால் உய்ப்பது அறிவு என்று கூறியவர் திருவள்ளுவர். கொஸ்டின் 2. நன்னூலின்படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை? ஆன்சர் 42. நன்னூலின்படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை 42. கொஸ்டின் 3. எழுதினான் என்பது? ஆன்சர் வினை பகுப்பதம். எழுதினான் என்பது வினை பகுப்பதம். கொஸ்டின் 4. பெயர் பகுப்பதம் டேஸ் வகைப்படும்? ஆன்சர் 6. பெயர் பகுப்பதம் 6 வகைப்படும்.
கொஷின் 5 காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு. ஆன்சர் இடைநிலை. காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு இடைநிலை. கொஷின் 6 ஓரெழுத்து ஒரு மொழியில் உள்ள குறில் சொற்களின் எண்ணிக்கை. ஆன்சர் 2. ஓரெழுத்து ஒரு மொழியில் உள்ள குறில் சொற்களின் எண்ணிக்கை 2. அவை நோ, து. கொஷின் 7 பசு என்னும் பொருள் தரும் சொல். ஆன்சர் ஆ. பசு என்னும் பொருள் தரும் சொல் ஆ. கொடி என்னும் பொருள் தரும் சொல். ஆன்சர் ஈ. கொடு என்னும் பொருள் தரும் சொல் ஈ. ஈனா ஈகை. கொஷின் 9 இறைச்சி என்னும் பொருள் தரும் சொல். ஆன்சர் ஊ. ஊ அப்படின்னா இறைச்சி என்பது பொருள். அம்பு என்னும் பொருள் தரும் சொல். அம்பு என்னும் பொருள் தரும் சொல். ஆன்சர் ஏ. அம்பு என்னும் பொருள் தரும் சொல் ஏ. கொஷின் 11 நன்னூல் என்ற இலக்கண நூலை எழுதியவர். ஆன்சர் பவணந்தி முனிவர். நன்னூல் என்ற இலக்கண நூலை எழுதியவர் பவணந்தி முனிவர். 12 பகுப்பத உறுப்புகளின் எண்ணிக்கை. ஆன்சர் 6. பகுப்பத உறுப்புகளின் எண்ணிக்கை 6. கொஷின் 13 பகாபதத்தின் வகை. ஆன்சர் 4. பகாபதத்தின் வகைகள் 4. கொஷின் 14 வனப்பிள்ளை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வனப்பு கூட்டல் இல்லை. கொஷின் 15 பார்ப்பு கூட்டல் எனில் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது. ஆன்சர் பார்ப்பெனில். பார்ப்பு கூட்டல் எனில் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது வார்ப்பெனில். கொஷின் 16 ஒரு வேண்டுகோள் என்னும் கவிதையை எழுதியவர். ஆன்சர் தேனரசன். ஒரு வேண்டுகோள் என்னும் கவிதையினை எழுதியவர் தேனரசன். ஏற பரியாகுமே என்னும் தொடரில் பரி என்பதன் பொருள். ஆன்சர் குதிரை. பரி என்பதன் பொருள் குதிரை. கொஷின் 18 வன்கீரை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் வன்மை கூட்டல் கீரை. வன்கீரை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வன்மை கூட்டல் கீரை. கொஷின் 19 கட்டி கூட்டல் அடித்தல் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் கட்டி அடித்தல். கட்டி கூட்டல் அடித்தல் கட்டி அடித்தல். காளமேக புலவரின் இயற்பெயர். ஆன்சர் பரதன். காளமேக புலவரின் இயற்பெயர் பரதன். மாரி என்பதன் பொருள். மாரி என்பதன் பொருள். ஆன்சர் மழை. மாரி என்பதன் பொருள் மழை. கொஷின் 22 பழமொழி 400 நூலின் ஆசிரியர். ஆன்சர் முன்னுரை அரையனார். பழமொழி 400 நூலின் ஆசிரியர் முன்னுரை அரையனார். பழமொழி 400 டேஸ் நூல்களில் ஒன்று. பழமொழி 400 டேஸ் நூல்களில் ஒன்று. ஆன்சர் 18 கீழ்கணக்கு. பழமொழி 400 18 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. கொஷின் 24 திருநெல்வேலி டேஸ் மன்னர்களோடு தொடர்புடையது. ஆன்சர் பாண்டிய. திருநெல்வேலி பாண்டிய மன்னர்களோடு தொடர்புடையது. கொஷின் 25 இளங்கோவடிகள் டேஸ் மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார். ஆன்சர் பொதிகை மலை. இளங்கோவடிகள் பொதிகை மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார். திருநெல்வேலி டேஸ் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. ஆன்சர் தாமிரபரணி. திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என அழைக்கப்படும் நகர். ஆன்சர் பாளையங்கோட்டை. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என அழைக்கப்படும் நகர் பாளையங்கோட்டை. வணிகம் நடைபெறும் பகுதியை டேஸ் என வழங்குதல் பண்டைய மரபு. ஆன்சர் பேட்டை. வணிகம் நடைபெறும் பகுதியை பேட்டை என வழங்குதல் பண்டைய மரபு. பாண்டியர்களின் இரண்டாவது தலைநகர்.
ஆன்சர் திருநெல்வேலி. பாண்டியர்களின் இரண்டாவது தலைநகர் திருநெல்வேலி. இலக்கியங்களில் திருகூடமலை என்று குறிப்பிடப்படும் மலை. ஆன்சர் குற்றாலமலை. இலக்கியங்களில் திருகுடமலை என்று குறிப்பிடப்படும் மலை குற்றாலமலை. கொஸ்டின் 31. ஓடை கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் ஓடையெல்லாம். ஓடை கூட்டல் எல்லாம் ஓடையெல்லாம். மலையருவி என்னும் நூலை தொகுத்தவர். ஆன்சர் கி.வா. ஜெகநாதன். மலையருவி என்னும் நூலை தொகுத்தவர் கி.வா. ஜெகநாதன். கொஸ்டின் 33. நாட்டுப்புற பாடல்களை டேஸ் என்றும் வழங்குவர். ஆன்சர் வாய்மொழி இலக்கியம். நாட்டுப்புற பாடல்களை வாய்மொழி இலக்கியம் என்றும் கூறுவர். சிவந்த ஒளி வீசும் சக்கரத்தை உடையவர். ஆன்சர் திருமால். சிவந்த ஒளி வீசும் சக்கரத்தை உடையவர் திருமால். அந்தாதி என்பது டேஸ் வகைகளில் ஒன்று. ஆன்சர் சிற்றிலக்கிய. அந்தாதி என்பது சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று. கொஸ்டின் 36. 4000 திவ்ய பிரபந்த பாடலை தொகுத்தவர். ஆன்சர் நாதமுனி. 4000 திவ்ய பிரபந்த பாடலை தொகுத்தவர் நாதமுனி. கொஸ்டின் 37. இன்சொல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் இனிமை கூட்டல் சொல். இன்சொல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இனிமை கூட்டல் சொல். கொஸ்டின் 38. முனைப்பாடியாரின் காலம். ஆன்சர் கிபி 13. முனைப்பாடியாரின் காலம் கிபி 13. அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது. அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது. ஆன்சர் 225. அறநெறிச்சாரம் 225 பாடல்களை கொண்டது. இளம் வயதிலேயே விதைக்க வேண்டியது. ஆன்சர் ஈகை. இளம் வயதிலேயே விதைக்க வேண்டியது ஈகை. கொஸ்டின் 41. உலக உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர். ஆன்சர் பாரதிதாசன். உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் பாரதிதாசன். கொஸ்டின் 42. ஒப்பறிவு நெறியை அறிமுகம் செய்வது. ஆன்சர் திருக்குறள். ஒப்பறிவு நெறியை அறிமுகம் செய்வது திருக்குறள். செல்வத்து பயனே ஈதல் என்று கூறும் நூல். செல்வத்து பயனே ஈதல். ஆன்சர் புறநானூறு. செல்வத்து பயனே ஈதல் என்று கூறும் நூல் புறநானூறு. தேவைப்படுவோர் அனைவரும் தண்ணீர் எடுத்து குடிப்பதற்கு உரிமை உடையது. ஆன்சர் ஊருணி. ஊருணி என்பதற்கு குளம், அதாவது நீர் நிறைந்த பகுதி. ஊருணி பயன்மரம் பற்றி குறிப்பிடும் நூல். ஆன்சர் திருக்குறள். ஊருணி பயன்மரம் பற்றி குறிப்பிடும் நூல் திருக்குறள். வாழ்க்கையின் கருவி. வாழ்க்கையின் கருவி. ஆன்சர் பொருள். வாழ்க்கையின் கருவி பொருள். கொஸ்டின் 47. ஊருணியை அகழ்ந்தவன். ஆன்சர் மனிதன். ஊருணியை அகழ்ந்தவன் மனிதன். செல்வத்து பயன் டேஸ் வாழ்க்கை. ஆன்சர் ஒப்பறிவு. செல்வத்து பயன் ஒப்பறிவு வாழ்க்கை. கொஸ்டின் 49. ஒரு பொருளை விளக்க மற்றொரு பொருளை உவமையாக கூறுவது. ஆன்சர் உவமையணி. ஒரு பொருளை விளக்க மற்றொரு பொருளை உவமையாக கூறுவது உவமையணி. கொஸ்டின் 50. வையகம் தகழியா வார்க்கடல் நெய்யாக என தொடங்கும் பாடலில் இடம்பெறும் அணி. ஆன்சர் உருவகம். வார்க்கடல் நெய்யாக, வையம் அகழியாக அப்படின்னு சொல்றது உருவகம். மயில் போல நடனம் ஆடினால்
மயில் போல அப்படி வந்துச்சுன்னா அது வந்து உவமை. இரண்டும் ஒன்றே என்ற அளவுக்கு சொல்றது அது வந்து உருவகம். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.